நான்வெஜ் கிரேவிங்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி சோயா சுக்காவை ட்ரை பண்ணிடுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு 200 கிராம் அளவுக்கு சோயாவை சுடுதண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்து நல்லா வறுத்து 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 வரமிளகாவை சேர்த்து நல்லா வறுத்து வெளியே எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்து 2 வரமிளகா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி 1/2 டீஸ்பூன் மிளகா பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சுக்கா இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை அணைச்சிருங்க. அவ்வளோதான். ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் பால் சாதத்தோடு வச்சு சாப்பிட்ருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.